இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேனாரோட போர்டை கல்லெறிஞ்சு சேதப்படுத்தியிருக்காங்க. கொடிக்கம்பத்தை உடைச்சிருக்கிறாங்க. அந்த கொடிக்கம்பத்தை உடைச்சு அந்த விசிகா கட்சி கொடி அந்த கம்பத்தில் கட்டி விட்டுருக்காங்க. இது மேற்கொண்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை உணர்வுகளையும் வெறிய தூண்டக்கூடிய ஒரு செயலா விடுதலை சிறுத்தை கட்சியில் செய்றீங்க. அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர் செய்றீங்க. இதை தவிர்த்துக்கங்க. சரிங்க. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க. அது சம்மந்தமான காணொலியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் 25 வீடு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அங்கே உள்ள 300க்கும் மேற்பட்ட பறைய சமூகம் வசிக்கிறாங்க. அவங்க பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்று அவங்களோட காளையை கொண்டாடிக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாத அங்கே உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பாளர்களாக யாரோ பொறுப்பாளர் அந்த உறுப்பினர் யாரோ இருக்காங்களாம். அவங்க சிலர் அதாவது மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் அந்த இளைஞர்களை தாக்கினதாகவும் அந்த வீடுகள்லாம் சூறையாடப்பட்ட அந்த காணொலி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது சம்மந்தமான காணொலி தான் அது பார்க்க போகிறோம். சரிங்களா. முதலாவதாக நாளைக்கு அதாவது 18/1/2024 ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க. சில கோரிக்கைகளை முன் வச்சு சரிங்களா இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அது என்னென்ன கோரிக்கை அப்படின்னு சைடில் பதிவு செய்கிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த கோரிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்குது. இதில் பல்வேறு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவருக்கும் சரி, சங்கங்களுக்கும் சரி, சுற்று வட்டார மக்களுக்கும் கிராமப்புறங்களில் களத்தில் சென்று மக்களை திரட்டுறதுக்கான வேலையை முன்னெடுத்திருக்காங்க அந்த வட்டார சங்கங்கள். இது சம்மந்தமான காணொலியில் நமக்கு முன்னே பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க. நம்ம பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல். ஏன்னா தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு வேறு வந்துருச்சு. அதற்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் 30ஆம் தேதி இருந்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டமானது நேரங்கள் குறைவு அப்படின்னால குறுகிய காலங்களில் நம்ம அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது அப்படின்றனால இந்த மாதம் நாளை 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்த இருக்கிறாங்க. இதில் பெருந்திரளாக முதலத்தூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளும் திரளாக முதலத்தூரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய கோவில்பட்டி. இது பார்த்தீங்கன்னா ஐயூருக்கு பக்கத்தில் இந்த கோவில்பட்டின்னு இருக்குது. ஐயூரில் பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கோவில்பட்டியில் ஒரு 25 வீடுகள் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பறையர்களும் தேவேந்திர குல வேளாளரும் தான் இருக்கிறாங்க. அதாவது நேற்றைய முன்தினம் அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லையா, அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு நிகழ்வில் அவங்க அந்த ஊரை சார்ந்து காளைகள் கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட காளை பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்களை வென்று அந்த கோலாகலமாக கொண்டாடி வந்திருக்காங்க. கொண்டாடிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அதை பொறுத்து கொள்ளாத ஒரு சில மது போதையிலும் கஞ்சா போதையிலும் இருந்த சில நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள
வம்பிழுத்து தேவையில்லாத சிக்கலை வந்து உருவாக்கியிருக்காங்க. வாய்த்தாரால் நடந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது கைகலப்பாக நடந்து அந்த ஃபுட்டேஜும் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி ஒன்று போடக்கூடாது இல்லையா, அதை வந்து நான் இதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள். இதை விட என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, தான் செய்த தவறை மறைப்பதற்காக, அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வீடுகளை அடித்து நொறுக்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே 25 வீடுனா இப்போ எவ்வளோ இளைஞர் இருப்பாங்க. இந்த பிரச்சனை நடந்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறையிட்ட போய் இங்கே சோழவந்தான் காவல்துறையிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க, கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்யுங்கன்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு கான்ஸ்டபிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அந்த நிகழ்வுக்கு வந்து போயிட்டாங்க, பாதுகாப்பு பண்ணி போயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அலட்சியமாக சொல்லியிருக்காங்க. அலட்சியமாக சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு எந்த பாதுகாப்பும் வந்து கொடுக்காம அலட்சியப்படுத்தினாவும், ஏன்னா நம்ம அவர் கொடுத்த அந்த வாக்குமூலமான ஆடியோ வந்து நம்மள்ட்ட இன்ன வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அதை தேவைப்பட்டால் நம்ம அதையும் நம்ம பதிவு செய்யறதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கோம். ஆனால் அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் பெரும்பான்மை யாருமே கிடையாது, மெயினாக பெண்கள் மட்டும்தான் அந்த ஊரில் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று நள்ளிரவும் இதே மது போதையில் கஞ்சா போதையில் அந்த இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை அடித்து மேற்கொண்டு அந்த சேதப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து வழக்கில் தொடரணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு எஸ்பி அலுவலகத்திலையும் கலெக்டர் அலுவலகத்தையும் மனு கொடுக்கலாம்னு அந்த இளைஞர்லாம் இங்கே நேற்றே வந்திருக்காங்க, இங்கே மதுரைக்குள்ள வந்துட்டாங்க, பக்கத்து ஊர்களில் இருந்து இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவங்கவுங்க வீடு, அதாவது பழைய சமூகத்தை சார்ந்த அவர்கள் வீடு அவங்களே அடித்து நொறுக்கிட்டு கேட்டால் நம்ம சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து அடித்து நொறுக்குனதாகவும், இதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில அண்ணன்கள்ட்ட வந்து தகவலை கொடுத்து இதை வந்து 2 பக்கத்துமே பிரச்சனை, 2 பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்கறதாகவும் ஒரு தகவல் வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இது உண்மைத்தன்மையா பொய்யா அப்படின்றது வந்து கூடிய விரைவில் அந்த களத்தில் போய் அந்த மக்களை சந்தித்து அதுக்கான கலாய்வு வந்து நம்ம பண்ணுறதா இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு வேறு நம்ம முதலத்தூரில் மிகப்பெரிய லெவலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இருக்குது. அதனால் நம்ம அங்கே போக வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது. கூடிய விரைவில் அங்கே என்ன நிகழ்வு அப்படின்றது வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து நான் பதிவு செய்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கத்து சமத்துவம் பேசுகிறது, ஒரு பக்கத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கம்மியாக இருக்க வீடுகளை வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது வந்து இதே விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும் அந்த சமூகத்தை சார்ந்த வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். பெரும்பான்மையாக நிறைய இடங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அண்டித்தான் இதே பழைய சமூகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் அதை சுற்றியுள்ள ஊர்களிலே வந்து நல்ல ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே 300 குடும்பம் இருக்கும் அப்படின்ற அந்த திமிரில் நீங்கள் வந்து அங்கே 25 வீடை வந்து நீங்கள் அச்சுறுத்தல் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை சுற்றி இருக்க ஊர்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கிராமங்களை தாண்டி தான் நீங்கள் போகணும். அதனால் மற்றவங்கள்ட்ட பகைகளை வந்து சம்பாரிச்சுக்காதீங்க. முடிஞ்ச மட்டும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட இணக்கமாக இருக்கிறவங்க கூடிய விரைவில் அந்த கிராமத்துக்கு போய் அந்த 2 சமூகத்தையும், நாங்கள் எனக்கு எல்லா சமூகத்தை ஒற்றுமையை நாங்கள் வந்து விரும்புகிறோம். சரிங்களா, அதனால் வந்து 2 சமூகத்தை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி முடித்து யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து சரியான இழப்பீடை வந்து பெற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வீடெல்லாம் வந்து அடுத்து சூறையாடப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. சரியா, அதனால் வந்து அவங்களுக்கான அந்த இழப்பீடை வந்து வாங்கி கொடுக்கணும். தவறும் பட்சத்துக்கு மூவேந்தர் மீடியா உள்ளே வந்து அந்த மக்களுக்கு உறுதுணையாக நின்று யாரை திரட்டினால் அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அவங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை வந்து நாங்கள் முன்னெடுப்போம். நாங்கள் இதை அரசியல்படுத்தவோ நாங்கள் நினைக்கல, நாங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. இந்த சமூகத்திற்காண்டி நாங்கள் வந்து ஊட வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். தவறு யார் மேலே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயா வே இமானுவேல் சேனாரோட போர்டை வந்து கல்லெறிஞ்சு சேதப்படுத்தியிருக்காங்க. கொடிக்கம்பத்தை வந்து உடைச்சிருக்கிறாங்க. அந்த கொடிக்கம்பத்தை உடைச்சு அந்த விசிகா கட்சி கொடியை வந்து அந்த கம்பத்தில் கட்டி விட்டுருக்காங்க. இது வந்து மேற்கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை உணர்வுகளையும் வெறியும் தூண்டக்கூடிய ஒரு செயலாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து செய்கிறீங்க. அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர் வந்து செய்கிறீங்க. இதை தவிர்த்துக்கங்க. சரிங்களா, சகோதரத்துவமாக நாங்கள் வந்து சொல்கிறோம். சரிங்களா, எங்களுக்கு வன்முறைகள் வேண்டாம். எங்கள் இளைஞர்கள் வந்து வன்முறையிலேருந்து ஈடுபடக்கூடாது, நல்வழிக்கு வரணும், மது பழக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு நாங்கள் அவ்வளோ தூரம் அறிவுரை சொல்லி எங்கள் இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்திட்டு இருக்கு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொண்டும் எங்களுக்கு எதிராக, அதாவது பாலமேடாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கோவில்பட்டியாக இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய செயலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புணர்வு கெடுப்பதற்கான வேலையை ஒரு சிலர் செயல்படுறாங்க. இதை அறவே ஒழிக்கப்படணும். அதனால் கூடிய விரைவில்
அந்த பாதிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும். காவல்துறை சரியான முறையில் கையாண்டு அங்கே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும். முடிந்த மட்டும் அங்கே உள்ள கோவில்பட்டியில், சரிங்களா? ஏன்னா இந்த நிகழ்வு நடந்து இத்தனை வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்னா ஒரே ஒரு காரணம்தான், சமூக நல்லிணக்கம் கிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். நீ 25 வீட்டுக்கிட்ட உன் அதிகாரத்தை நீ காட்டும் நீ நினச்ச அப்படின்னா இங்கே மனிதராக பிறந்தவர் எல்லாரும் சமம், யாரும் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு ஒரு தலைவரை பிடிச்சிருக்கா, அவங்களோட போர்டை வச்சிங்க, நீங்கள் கொண்டாடிங்க, பொங்கல் கொண்டாடிட்டு போங்க, வேணாம்னு சொல்ல. அவனோட வெற்றியை பெற்றுட்டான், அதை கொண்டாடிட்டு வாரான். உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உனக்கு இங்கே வலிக்குது? நீ இங்கே ஐயாள் இமானுவேல் சேனோட போர்டை எரிஞ்சு நீ உன்னோட வெறியை திருக்குன்னா அப்போ நீ நடிக்கிறேன்னு தானே அர்த்தம். ஒற்றுமை பேசுகிறங்கிற நடிக்கிறேன்னு தானே அர்த்தம். அது நல்லதுக்கு இல்லை, சரிங்களா? இதை காவல்துறை சரியான முறையில் கையாளணும். இதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான தீர்வு காவல்துறை பெற்றுக் கொடுக்கணுன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம்.